வணக்கம் நண்பர்களே. இந்து கருணா சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் சித்ரா கதிர் கல்யாணத்தை நிப்பாட்டத்துக்கு எவ்வளவோ டெக்னிக்கை யூஸ் பண்ணி பார்க்குறாங்க நம்ம இந்துமதியும் ஜெயந்தியும் சேர்ந்து. கடைசியில் இருக்குது நம்ம திவாகருக்கு ஃபோனில் இருந்து நம்ம வாய்ஸை சேஞ்ச் பண்ணி பேச ஆப் மூலமாக அதிகாரிகளுக்கு தகவலை கொடுக்குறாங்க. இங்கே 18 வயசு அந்த பொண்ணுக்கு நிரம்பலை, நீங்கள் எஸ்என் மஹாலில் இந்த கல்யாணம் நடக்க ஓடி தடுத்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அதிகாரிகளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு கருணா அவங்களையும் எங்களுடைய பெரிய வீட்டு கல்யாணம் உங்களை விட போகிறதில்ல, இதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சமாளிச்சுறாங்க. என்னடா வம்பா போச்சு, நம்ம எவ்வளவோ இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட ட்ரை பண்ணோம், ஆனால் நிப்பாட்ட முடியலை. ஆனால் சித்ராவோட வாழ்க்கையை நான் காப்பாற்றி கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன், அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க நேரம் நம்ம ஜெயந்தி கிட்ட சொல்கிறாங்க, பேசாமல் மாப்பிள்ளையை கடத்திட்டா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மாப்பிள்ளையை கடத்ததா, அவனை எப்படி தான் கடத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 2 பேரும் ஜெயந்தியும் சரி இந்துவும் சரி கையில் ஒரு உருட்டுக்கட்டையை எடுக்கிறாங்க. நம்ம கதிரோட ரூமில் போய் நிற்கிறாங்க, தலையில் ஒன்று போடுறாங்க, கதிரை சாய்க்கிறாங்க, அதோட ஒரு கோணி பையில் கட்டி மாப்பிள்ளையை கடத்திட்டாங்க. நம்ம இந்துவும் ஜெயந்தியும் என்னடா மாப்பிள்ளை காணோம், மாப்பிள்ளை எங்கே போனா அப்படின்னு அந்த இடத்துல இனி கல்யாணம் நடக்காது அப்படின்னு சித்ரா சந்தோஷப்படுறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம கருணாவுக்கு இந்துக்க ஃபேமிலிக்கு மேலே அவ்வளோ மதிப்பு இருக்குது. அவங்க இந்துவோட அப்பாவையும் அக்காவையும் தீபாவையும் கூட்டு சாப்பாடு விஐபி சாப்பிடக்கூடிய இடத்துல வச்சு சாப்பாடு பரிமாறாங்க. இதை பார்க்குறாங்க இந்து. நம்ம குடும்பத்து மேலே இவனுக்கு இவ்வளவு பாசம் இருக்குது, இவன் முரட்டுத்தனமாக ஆள் இருந்தாலும் அவனுக்கு நம்ம குடும்பத்து மேலே அவ்வளோ அக்கறை இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா திவாகர் பார்க்குறாரு, என்ன இவன் கண்ணு மூக்கு தெரியாமல் இந்த ஃபேமிலியை கொண்டு விஐபி சாப்பிடக்கூடிய இடத்துல இருக்கான் அப்படின்னு அந்த இடத்துல கோவப்பட்டு, டே கருணா என்னடா செய்ய, இவியலெல்லாம் இங்கே இருந்தால் சாப்பிட வைக்கிறது, இவியலெல்லாம் நார்மலாக சாப்பிட அந்த டேபிள் அங்கே போக சொல்லு, எதுக்காக விஐபி இடத்துல இருந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு போடா அப்படின்னு எலும்புங்க அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம உஷாராணி பார்க்குறாங்க. என்ன அவங்க மாமனாருக்கு அவர் மரியாதை கொடுக்காரு, இவருக்கு என்ன போச்சு, நான் தான் இருக்க சொன்னேன், இங்கேருந்து நீங்கள் கிளம்பக்கூடாது, இதுலேருந்து சாப்பிடுங்க அப்படின்னு திவாகருக்கு நெத்தியடி அடிச்சிட்டாங்க. இந்த லேடி ஏன் இப்படி பண்ணாங்கன்னே தெரியலை. இவங்களை பார்க்க கோபமாக வருது. ஆனாலும் அன்னை எனக்கே கோபமாக தான் இருக்கு, ஆனால் 500 கோடி ரூபா ப்ராஜெக்ட் இவங்க கையில் இருந்து நம்ம கைக்கு வரணும், அதனால வாயை மூடிக்கிட்டே இரு, இவங்க பண்ணதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வேற சொல்லிட்டாரு, அதனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாமல் கை கட்டி இதெல்லாம் வேடிக்கை பார்க்கக்கூடிய நிலைமையில் இருக்கும் அப்படின்னு திவாகர் கொந்தளிப்போட இருக்காங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம திவாகர் ஃபோன்லேருந்து நம்ம இந்து ஃபோன் போட்டு அதிகாரிகளுக்கு சொல்லியிருப்பாங்க, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க, 18 வயசு இந்த பொண்ணுக்கு ஆகலை, சின்ன பொண்ணு, அதை எஸ்என் மஹாலில் இந்த கல்யாணம் நடக்குது, கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்க்குறாங்க, தடுத்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னா அதிகாரிகள் நேராக கிருபாவுக்கு கால் பண்ணுறாங்க. உங்கள் வீட்டு விசேஷம் தான் அங்கே நடக்குது, உங்கள் வீட்டு பொண்ணுக்கு 18 வயசு ஆகலைன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு, அதுக்கு தான் நாங்கள் கிளம்பி வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல நேரம், என்ன என் வீட்டு பொண்ணுக்கு 18 வயசு ஆகலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்தா, யார் கொடுத்தா கம்ப்ளைண்ட்டு, பேர் என்ன, ஏதோ தெரியாது, ஆனால் ஒரு ஜென்ஸ் வாய்ஸ் தான் பேசிச்சு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், எங்கள் வீட்டு பொண்ணுக்கு 18 வயசு ஆயிடுச்சு, நீங்கள் ஒன்றும் வர தேவையில்லை அப்படின்னு அந்த அதிகாரிகளை வார்ன் பண்ணி அடக்கி வச்சுறாங்க. இவங்க பலத்தை காட்டி நம்ம கிருபா. அதோட பார்த்தோன்னா இனி யார் தடுத்து நிப்பாட்ட வருவா அப்படின்னு இங்கே இந்து அதிகாரிகள் வருவாங்க, கல்யாணத்தை நிப்பாட்டுவாங்க அப்படின்னு காவல் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இந்த கிருபா முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த அதிகாரிகள்கிட்ட கிருபா பேசி வர விடாமல் பண்ணிட்டான், இப்போ எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டனே தெரியலையே அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ஜெயந்தியும் இந்துவும் என்னடா பண்ண, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும், நம்ம சித்ராவுக்கு வேற வாக்கு கொடுத்துருக்கோம், அவள் வாழ்க்கையை காப்பாற்றணுமே, நம்ம வீட்டு ஆம்பளைங்களுக்கு தான் புத்தி இல்லை, நமக்குள்ள புத்தியை வச்சாது இவளை காப்பாற்றி ஆகணும் சித்ராவை அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்க நேரம் நம்ம புவரா பார்த்துட்டே இருக்காங்க. இவங்க 2 பேரும் எப்படிடா இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போகிறாங்க, நம்ம கவனிக்க வேண்டியதான்னு கவனிச்சுட்டு இருக்க நேரம் நம்ம
கிருபாவோட முகத்தையும் பார்க்குறாங்க. எவன் என் பொண்ணு கல்யாணத்தை நிப்பாட்டுவான், பார்த்துருவான் அவையில் ஒரு கை அப்படின்னு வந்து வீராப்பில் நிற்காங்க. என்னடா பண்ண அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நேரமே நம்ம கருணாவோட ஃப்ரெண்டு அந்த பாண்டி அவங்கள வந்து கூப்பிடாங்க. இந்த பாருங்க, மாப்பிள்ளையை கடத்தணும். அப்படி மாப்பிள்ளையை கடத்ததா, அது யார் கடத்துவா அப்படின்னு சொல்லணும், நீங்கள் தான் அப்படின்னு வந்து ஒரு வேடிக்கையாக சொல்கிறாங்க புவனா. அப்போது இந்த பாண்டி தான் மாப்பிள்ளையை கடத்தான் அப்படின்னு வந்து இவரையே சுற்றி சுற்றி நம்ம நோட்டமிட்டா போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல புவனா பாண்டி என்ன செய்யாரு, மாப்பிள்ளையை கடத்த போகிறது இவர் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்பி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம 2 பேரும் தான் இனி இதுக்கு முடிவு கட்டணும் அப்படின்னு வந்து ஜெயந்தியும் சரி இந்துவா சரி கையில் அழுக்கு ஒவ்வொரு உருட்டுக்கட்டை எடுத்துக்கிட்டாங்க. அந்த மாப்பிள்ளை கதிரோட ரூமுக்கு போகிறாங்க. அவருக்கு தலையில் உருட்டுக்கட்டையால் ஒன்று போட்டு சாய்க்கிறாங்க. ஒரு கோணி பையில் தூக்கி அடைச்சிடாங்க. இனி வந்து எப்படி மாப்பிள்ளை இல்லாமல் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல அவரை அங்கேருந்து தூக்கி வேறு இடத்துல வந்து சாமானம் போட்டு வைக்க இடத்துல தூக்கி போட்டு ஒரு கட்டி இறுக்கமாக வச்சுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா மாப்பிள்ளையே காணோம், இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு வந்து அந்த இடத்துல மாப்பிள்ளையை காணாத பரபரப்பு. இந்த மாப்பிள்ளை எங்கே போயிட்டாப்புல அப்படின்னு வந்து அவரை யார் என்ன பண்ணியிருப்பா அப்படின்னு வந்து வலை வீசி தேடுறாங்க. இந்துவை பார்க்குறாங்க நம்ம கருணா. என்னடி உனக்கு இதில் ஏதாவது சம்மந்தம் இருக்க போதா அப்படின்னு வந்து கேட்க நேரம், எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அந்த கதிரை, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து அவன் தான் பெரிய ஆளாச்ச, அவனையெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்ல நேரம், உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு தெரிஞ்சா நான் ஒன்றை விட போகிறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. டே கருணா, மாப்பிள்ளை எங்கே இருந்தாலும் வலை வீசி தேடுங்க, குறிப்பிட்ட நேரத்தில் சித்ரா காலத்தில் அவன் தாலி கட்டி தீரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஓடுறாங்க. சித்ரா கேட்குறாங்க, இந்தக்கா இதெல்லாம் உங்கள் வேலையா? ஆமாம், நாங்களும் ஜெயந்தி சித்தியும் சேர்ந்து தான் தலையில் மாப்பிள்ளை தலையில் அடித்து ஒரு கோணி பைக்குள்ளே கெட்டி வச்சுருக்கோம். இது ஒன்றும் ஆகாதுல்ல, ஆகாது, தைரியமாக இரு, உனக்கு நான் கொடுத்த வாக்கு இந்த கல்யாணம் நடக்காதுன்னு. இப்போ யாராலையும் அவனுக்கு கல்யாணம் முடியறது வரை வந்து வெளியே விட முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வரமாட்டான். கவலைப்படாமல் இருக்கு, உனக்கு வந்து கண்டிப்பாக இன்றைக்கி கல்யாணம் நடக்காதடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஜெயந்தி. இதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல நேரம், யார் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியிருப்பா? மாப்பிள்ளை கடத்தப்பட்டாரா இல்லை இந்த கல்யாணம் வேண்டானி ஓடிட்டாரா? ஒன்றும் புரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல மொத்த குடும்பமும் வந்து கன்ஃபியூஸ் ஆகி நிற்காங்க. இந்த சைடை பார்த்தோன்னா எப்படியோ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டோம், இனி பிரச்சனையே இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க. அப்போ தான் அதிரடியாக கிருபா இவ்வளோ மண்டபத்தை பிடிச்சி இவ்வளோ ஆட்களையும் கூட்டி வச்சு என் பொண்ணுக்கு கல்யாணம்னு இருந்தால் இதில் யார் மண்ணள்ளி போட்டதோ அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பயங்கரமாக வந்து கொந்தளிக்கிறாங்க. நம்ம சித்ராவை பார்க்குறாங்க, அவன் முகம் சந்தோஷமாக தான் இருக்குது. மாப்பிள்ளையை காணோனி அவன் முகத்தில் எந்த விதமான வருத்தமும் இல்லை. இந்த மாப்பிள்ளையை யார் கடத்திட்டா அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க கிருபா.